சபை மூலமாய் இன்றும் என்றும் சதா கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்து நாம் கர்த்தருடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். மகிமையும் மாற்றமையும் அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தர்மையான வாரத்துடைய இந்த முதல் நாள் இந்த காலை பொழுதிலே தேவே உங்களுடைய சாமத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். இந்த தொழுகை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமனை வந்து வெறுமனை சென்று விடாமல் பிள்ளைக்கு தகவலை பாதுகாத்துக் கொள்ளும். இந்த வேலையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய சத்திய வார்த்தைகளை ஆஸ்வதிக்கணும் என்று இயேசு மூலம் வச்சிருக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அவருடைய சபையின் மூலமாய் இன்றும் என்றும் சதா காலங்களுடைய நாமம் அவருடைய சபையின் மூலமாய் மகிழ்ப்படுவதாக. நாம் கடந்த வாரத்திலே கேட்ட தொடர்ச்சியான வேத பகுதியைத்தான் தலைமைத்தான் இந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்தில் என்ன படித்தோம் நமக்கு ஞாபகம் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் படித்தோம். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வரையுமாக நாம் வாசிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்குமாம் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அப்ப யார் பிரவேசிக்க முடியும்? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனெல்லாம் பிரவேசிக்க முடியாது. அப்ப யார் தான் பிரவேசிக்க முடியும்? பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்ப அவருடைய சித்தம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், அவருடைய விருப்பம். அதனுடைய அடிப்படையில் நாம் செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும் காரியங்களை. வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறோம். மத்தேயு 6 நாளைக்கு முன்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். சரி, போதுமானது கவனிங்க. இங்கே தேவனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது, மனுஷனுடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. இப்ப மனுஷனுடைய சித்தம் என்னவாய் காணப்படுகிறது? இங்க என்ன நடக்குது? இயேசுவுக்கே ஆலோசனை சொல்ற யாரு? பேதுரு. என்ன சொல்லி 4ஆம் வசனத்துல பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்க இருக்கிறது, அப்ப எங்க இருக்கிறது நல்லது கெட்டதுன்னு யாரிடத்துல யார் கேட்க வேண்டும்? இயேசுவிடத்துல பேதுரு இருக்க வேண்டும். மாறாக இங்க என்ன நடக்கிறது? இயேசுவுக்கே ஆலோசனை சொல்றது, தேவனுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய கூட்டங்கள். தேவன் எதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், தேவன் அதை செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், தேவன் அதை அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், இதை இப்படி செய்திருந்தா இதுவெல்லாம் இது மனசுடைய சித்தம். அப்ப இதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இங்க கவனிங்க. அப்ப இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. அடுத்த பிளான் பாருங்க, உமக்கு சித்தமானால். இது எப்படி இருக்கு? அவருடைய சித்தம் என்னன்னு தெரியும்.
ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வேத வசனத்தை வாசிப்போமே. 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுதியிடத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். பாருங்கள், இங்க என்ன சொல்லுகிறாரு? தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிய வேண்டும். இப்ப பகுத்தறிதல் என்று என்ன அர்த்தம்? எது அவருக்கு பிடிக்கும், எது அவருக்கு பிடிக்காது, இதை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தற்பரிசோதனை செய்யணும். இப்ப என்ன நடக்கிறது? இங்க பேதருக்கு யாருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சித்தத்தை, இயேசுவுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஜீவிப்பதா தேவனுடைய சித்தம். கூட இவரை அழைக்கும் போதே, யாரை? சீஸ்தர்களை அழைக்கும் போதே அவருடைய சித்தத்தை சொல்லி கூப்பிட. வாசிப்போமே மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வலிக்கார மையாவது 2 அவிகளையாவது பாரச்சிலையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாவது தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார். ஊழியத்திற்கு அனுப்பும்போது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களை எப்படி அனுப்புகிறார்? வெறுமையாக அனுப்புகிறார். என்ன கிடையாது? உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வலிக்காத பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். தேடி வைக்க வேண்டாம். வேலையால் எதற்கு பாத்திரனாய் இருக்கிறார்? ஆகாரத்துக்கு, கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறார். கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறார். இப்போ இன்றைய தினத்திலே நம்மில் அநேகர் ஊழியத்தை குறித்து ஒரு புரிந்து கொள்வது இல்லை. ஊழியக்கான ஊழிய செய்யற அவ்வளவுதான். அப்ப அந்த நாட்களில் நன்றாக கவனித்து பாருங்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பகுதியிலே நான் ஊழியத்துக்கு வருவேன் என்று சொன்னால், நான் பசியோட வர்றேன் அப்படின்னா உங்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் அப்ப அன்றைய தினத்திலே சூழ்நிலை என்ன? யாரிடத்துல போக சொல்றாரு? புறஜாதி மக்களிடத்துல, யூதர் இடத்துல, முன்னும் பின்னும் அறிமுகம் இல்லாத இடத்துல. அங்க சபை கிடையாது. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா ஒரு இடத்துல காணிக்கையோ அல்லது வேற ஏதாவது உதவிகளையோ, பணமோ பொருளோ வேற ஏதாவது உதவிகளையோ நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அன்றைய தினத்தோட சிச்சுவேஷன் என்ன? இப்பதான் அனுப்புறாரு. ஒரு ஏரியாவுக்கு போகணும், அங்க அறியாத இடத்துல போய் அங்கதான் திரும்பணும். அங்க என்ன கொடுக்கிறார்களோ அதை சாப்பிட வேண்டும். அதைத்தான் சாப்பிடணும். பாருங்க அடுத்த வசனம் 11. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கி ஒரே இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? யார் அதுக்கு தகுதியா இருக்கிறாங்களோ அங்க போய் தங்கி இருங்க. அடுத்தது, வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவங்களே வரக்கூடாது. பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப. எப்பொழுது சமாதானம் கிடைக்கும்? எந்த ஒரு குடும்பம் ஊழியக்காரரை சமாதானமாய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய குடும்பத்தில் என்ன கிடைக்கும்? சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் நம்ம என்ன செய்யறோம்? ஊழியக்காரன் வந்தா பார்க்கிறோம், பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் என்ன செய்யறதில்ல, ஏன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, நிறைய பேர் அதைய கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமையே வர்றது. ஏன்னா வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர் போகும் பொழுதுதான் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு,
விதைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஆசீர்வாதத்தை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அந்த மகிமை யாரிடத்தில் இருக்கிறது? ஊழியக்காரத்தில் தேவன் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். அப்ப அதை யார்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஒரு வீட்டுக்கு வரலைன்னா நீங்க தான் என்ன செய்யணும்? எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நீங்க தான் கூப்பிட்டுக்கணும். நானா வேலை செய்ய தேவையில்லை. வரமாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க தான் கூப்பிட்டுக்கணும். ஒரு ஆசீர்வாதம் நீங்க மாச கணக்கில் வருஷ கணக்கில் ஊழியக்காரை நினைத்துக் கொள்ளாது இருக்கும்போது நம் சபைக்கு மட்டும் வருவது போதுமானது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மறுபடியும் நம்முடைய கவனத்தை மத்தேயு 17ஆம் அதிகாரத்துக்கு கொண்டு வரும். 4ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. இங்கே இருக்கிறது நல்லது. நன்றாக கவனிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுங்களா? நம்ம எங்க இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். நாமவே முடிவு பண்ணி கொள்ளக்கூடாது. நாமவே முடிவு செய்து கொள்ளக்கூடாது. பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒருவர் பாவம் செய்வார்களானால் நன்றாக கவனிக்கணும். பாவத்தை ஒருபோதும் தேவன் தடுப்பது கிடையாது. எந்த பாவத்தை தடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து காண முடியும். எந்த பாவத்தை தேவன் தடுக்கிறார்? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். தேவன் அந்த பாவத்தை தடுத்தாரா? தடுக்கல. காயின் பாவம் செய்தார். அதை தேவன் தடுத்தாரா? இல்லை. இல்லை இல்லையா? அப்பாதலால் ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோமே. 14 வாசிப்போம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அளவுள்ளவள் என்று கண்டார்கள். இது யாரு? ஆபிரகாமுடைய மனைவி சாராள். எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார்? அளவுள்ளவளாய் இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை மற்றொரு இடத்துல என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? சகோதரி என்று சொல்லி வைத்திருக்கிறார். பாதலால் அடுத்தது என்ன நடக்குது? பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இப்ப என்ன நடக்குது? அவன் சொன்ன பொய் நிமித்தமாய் சகோதரின்னு சொன்னதுனால அந்த பெண்ணை பார்வோன் என்பது யார்? அவருடைய ராஜா. அவர் எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாரு. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோடிகை கழுதுகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. நிறைய கிடைச்சது. பாருங்க, அந்த ஸ்திரீ நிமித்தமாய் சாரா நிமித்தமாய் சொந்த மனைவியுடைய நிமித்தமாய் நிறைய கிடைச்சது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். பாத்தீங்களா? பாருங்க, மகா வாதைகளால் வாதித்தார். இப்போ இந்த தண்டனை எதினாலே வந்தது என்று சொல்லி யாருக்கு தெரியாது? பார்வோனுக்கு தெரியாது. இது தெரியாம செய்த பாவம். பாருங்க, இதனால என்ன நடந்தது? அடுத்தது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவருக்கு மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனதென்ன? பாருங்க, இப்போ அறிவிக்காதனால அந்த நாட்களில் ராஜாக்களுடைய ஒரு காரியம் என்ன? அழகுள்ள ஒரு பெண் என்று சொன்னால் அழைத்து வைத்துக் கொள்வது அவனுடைய ஒரு காரியம். அடுத்தது, இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேன். ஆமா, நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். பாத்தீங்களா? இவனுக்கு என்ன இல்லை? இவனுக்கு தண்டனை இல்லை. யாருக்கு? பார்வோன். காரணம் என்ன? காரணம் தெரியாம பண்ணிட்டான். தெரியாம பண்ணதுனால இந்த பார்வோனை என்ன செய்யல? தேவன் தண்டிக்கவில்லை. பெருசா தண்டிக்கல. இங்கே கவனிக்க வேண்டும். நம்முடைய கவனத்தை மீண்டும்
மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26. யாரும் மத்தேயு சுவிசேஷம் 26 14 படிக்கும். அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ்காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாருங்கள், யூதாஸ்காரியத்தை கவனித்து பாருங்கள். 3 வருடங்கள் இயேசுவோட கூட உண்டு ஒருங்கினவர், சந்தோஷமாய் சாப்பிட்டவர். இவனுக்கு என்ன ஆசை வந்தது? வேத வசனம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களையும் அழைக்கும் போது என்ன சொல்லிதான் கூப்பிடுறாரு? நீங்க உலகத்துக்கு அடுத்த காரியத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், உலகத்தினுடைய ஆசைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே முதல்ல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அனுப்புறாரு. நீங்க வழிக்காக பையாவது செவ்வையாவது தடியாவது செருப்பு கூட போட்டு போக வேண்டாங்க. என்ன செருப்பு கூட போடுவாங்க. இந்த அளவுக்கு அனுப்பி கூட இயேசுடைய நிறைய அற்புதங்களை கண்ணால பார்த்து பணக்குறை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க போங்க வரி செலுத்தணும் ராயலுக்கு. அந்த சூழலுக்கு கூட என்ன நடந்தது? நீங்க போங்க கடலுக்கு போங்க. அங்க என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒரு பெரிய மீனுக்கு கட்டி இருக்குது. அந்த மீனுடைய வாயில என்ன இருக்கும்? வெள்ளிக்காசு இருக்கும். அதையே எடுத்து கொண்டு வந்து என்ன செய்யுங்க? வரி செலுத்து. இது எல்லாம் பார்த்து 5 2 மீன் துண்டு எடுத்து போசித்து 5000 பேருக்கு கொடுத்தவர். இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறாங்க. பணம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே அப்படிப்பட்ட இயேசுவோட கூட வாழ்ந்து கொண்டிருந்த இவனுக்கு வாரணியா போய் மாட்டிக்கிட்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இவன் அந்த விதத்திலே என்ன செய்கிறான்? பொதுவாகவே சில நேரத்தில் நம்ம பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை மற்றவர்களிடத்திலே நமக்கு அறியாமல் தெரியாமல் இருக்கும் பொழுது பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், ஒருவேளை நம்முடைய சக ஊழியர்கள் அல்லது சக நண்பர்கள், நம்முடைய சக சகோதர சகோதரிகள் என்ன செய்யக்கூடும்? அப்பா வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களிடத்திலே இந்த யூதாஸ் பகிர்ந்து கொண்டு இருப்பான் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? இவன் இந்த பாவத்தை செய்திருக்க மாட்டான். மாறாக என்ன செய்தான்? இவனாகவே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்கள் இங்க என்ன நடக்கிறது? 15 நான் அவர்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இயேசு கிறிஸ்து தனியா கூட்டமா தான் கூட ஆகும். தனியா இருக்கும்போது உடனே இன்னைக்கு கூட போன் இருக்கு, டக்குனு போன் பண்ணி இங்க இருக்கிறாங்க அங்க இருக்கிறாங்க வாங்க சொல்லக்கூடும். எப்படி எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாரு. ராத்திரியில கூடவே ஒரு சமயத்துல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு வெளிநாட்டில் ஒரு பெண் என்ன செய்திருக்கிறாள்? ஒரு மலைப்பாம்பை வளர்த்திட்டு இருக்கிறார். என்ன பாம்பு? மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு குட்டியிலிருந்து வளர்ந்துட்டே இருக்குது. நல்லா பெருசாயிடுச்சு. 6000க்கு மேல ஆயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னா டெய்லியும் போய் பக்கத்துல படுக்கணுமா? யார் பக்கத்துல படுத்துனாங்க இல்லையா? முதல்ல எங்கேயோ போய் படுத்து. இப்ப என்ன செய்யறது? இந்த அம்மா மேல ஏறி மேல படுத்து பார்க்கறது. அந்த பாம்பு தலைக்குள்ள அந்த அம்மா வாய்க்குள்ள தலையை விட்டு பார்க்கறது, காலை விட்டு பார்க்கறது, அளந்து பார்க்கறது,
அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அந்த மலைப்பாம்பு சாப்பிடவே இல்லையாம். அப்போ மருத்துவர் இடத்துல எடுத்து போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அவன் திடுக்கிடும் காரியத்தை தயவு செய்து இந்த மலைப்பாம்பு கொண்டு போய் வேற எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு. காரணம் அதை உன்னை விழுந்திருக்காகத்தான் நீ கேட்கிற சிம்டம்ஸ் எல்லாம் கேட்கிற. ஏற்கனவே இந்த மாதிரி தலையெல்லாம் விட்டு பார்த்துதான், உன் மேல படுத்து பார்த்துதான், இப்படி எல்லாம் சொல்லுது. அந்த அம்மா சொன்ன உடனே தயவு செய்து சீக்கிரம் கொண்டு போய் விட்டு வந்துரு. ஏன்னா உன்னை விழுந்திருக்காகத்தான் அது அவ்வளவு கொடப்பட்டதே இருக்குது, தன்னை தயார் செய்து கொண்டிருக்குன்னு சொல்லி. அதே போலதான் பாவம் கூட என்ன செய்யுறீங்களா, நம்ம கூட படுத்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்யும்? பாவம் நம்மோட கூட படுத்துக்கிட்டு இருக்கும், நம்ம அளவெடுத்துக்கிட்டு இருக்கும். தலைவலியா முழுங்கலாமா, கால் வழியா முழுங்கலாமா, அப்படியே முழுசா விழுகலாமான்னு சொல்லி என்ன செய்யும்? பாவம் நம்மை அளவெடுத்துக் கொண்டிருக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம தான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது எப்படி அந்த அம்மா மருத்துவத்தில் சொல்றாரோ அதே போல நீங்களும் நானும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவம் வர்ற மாதிரி எனக்கு தோணுதாங்க, இந்த பாவத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமானவன், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்ற சிந்தை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 15 திரும்ப நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றால் அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். பாத்தீங்களா? காட்டி கொடுக்கிறதுக்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அடுத்தது சரி, இப்ப இங்கே கவனிங்க. 21 வசனத்துல இருந்து அவர்கள் போதனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இவன் வாயிலிருந்து ஏதாவது வருமானு பார்த்தார், சிம்பாலிக்கா சொல்லி பார்க்கிறார், ஒட்டு மொத்தமா சொல்றாரு. என்ன சொல்லி? உங்களில் ஒருவன் என்ன செய்ய போறாங்க? காட்டி கொடுக்க போறான் சொல்றாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஆகணும். வாசிக்க அடுத்த வருஷம் அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவருக்குள்ள திக்குறாங்க. 3 வருஷம் இயேசுவோட இருந்தோம், அவர் கொடுத்தது சாப்பிட்டோம், அவர் நடக்க வேண்டிய இடத்துல நம்ம நடந்தோம், அவர் படுத்துறது அவரும் நம்மளும் படுத்தோம். இத்தனை விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நானா கட்டி கொடுக்க போறேன், நானா துரோகம் செய்ய போறேன், நானா ஏமாத்த போறேன். இப்படி 11 பேர் கேட்கிறாங்க. பாருங்க அடுத்தது. அவர் குறைத்தரமாக தாளத்தில் கையிடுகிறவனை என்னை காட்டி கொடுப்பாங்க. ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன அடையாளம்? என்னோட தாளத்தில் கைவிடுகிறவன். அடுத்தது, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுந்திருக்கிறபடியே போகிறார், ஆயினும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறானோ. அடுத்து சொல்றாரு, ஐயா, துரோகம் யார் வேணாலும் பண்ணலாம், யாரும் பண்ணக்கூடாது, கூட இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, நம்பி போறவங்க பண்ணக்கூடாது, நம்புறவங்கள பண்ண ஏமாற்றக்கூடாது. இப்ப தூரத்துல இருந்து ஒரு ஆள் வந்து துரோகம் பண்ணியிருந்தா இயேசு கிறிஸ்து அதை என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, அதைய பெருசு நினைச்சிருக்க மாட்டாரு. பாருங்க அடுத்தது, எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. என்ன சொல்றாரு? எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்றார். பாத்தீங்களா? ரெக்கார்டு இருந்தா கூட எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமே. அடுத்தது, அவரை காட்டி கொடுக்க யூதாசும் அவரை நோக்கி, ரவி, நானோ என்றான். அவர் நீ சொன்னபடிதான் என்றார். பாத்தீங்களா? எப்படிப்பட்ட தப்பு? என்ன கேட்கிறாரு? எல்லாரும் கேட்கிற மாதிரி. எல்லாரும் கேட்டா நம்ம கேட்கலன்னா தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு இவனும் பக்கத்துல போய் தான் கேட்கிறான், ரவி. அதுக்கு இயேசு சொல்றாரு. இப்போ கூட ஐயோ, இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய துணைகரமான பாவம் என்று பாருங்க. சொல்லியும் கூட என்ன செய்யறது? இதுதான்
ஏன் ஆண்டவர் ஒரு மன்னிப்பு கொடுக்கன்னு தெரிஞ்சுன்னா, அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவன் சில அடிகள் அடைக்கப்படுவான். இவன் தெரிஞ்சு அட நீதாயான்னு சொல்லி கூட நினைச்சு பாருங்க. நினைச்சா நமக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்குது இல்லையா? சொல்லி கூட அட தெரிஞ்சு போச்சேன், இயேசு கிறிஸ்துக்கு என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சு போச்சேன், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அப்ப கூட என்ன செஞ்சிருக்கலாம், ஆண்டவரே இதனால வரைக்கும் நான் காட்டி கொடுத்தான்னு என்ன பண்ணேன், என் மனசு இருந்தது, காட்டி கொடுத்தான திட்டம் இருந்தது. ஆண்டவர் நீ கண்டுபிடிச்சிட்டு இருந்தவா, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன். 1 யோவான் புஸ்தகத்துல அதான் சொல்றாரு. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டான், அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். பாருங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், பாருங்கள் இவன் மரணத்துக்கு ஏதுவானவன். இவன் என்ன செய்கிற ஆண்டவரத்துல, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீக்குது கேட்குது. தவறை தெரிஞ்சுட்டுதான் என்ன பாவம், துணிகரமான பாவம், தெரிஞ்சே பண்றது, வேணுமே பண்றது. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட நிறைய நேரங்களிலே இதே தவறைத்தான் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களிலே செய்கிறோம். எப்படி, ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா அதை செய்யறது இல்லை, மீறி செய்யணும். போக வேண்டாம் என்ற இடத்திற்கு போவது, செய்ய வேண்டாம் என்ற இடத்திற்கு காரியத்தை செய்வது. பாருங்கள், தெரியாத பணியத்தை மன்னிப்பு கிடைச்சிருக்கும். அனனியா சப்பீராவை கவனித்து பாருங்கள். அனனியா தவறு செய்தான், அவன் ஆண்டவரிடம் தண்டனை கொடுத்து அவன் செத்து போயிட்டான். அடுத்து தன்னுடைய மனைவியும் வந்து அதே தவறை அதே பொய்யை மீண்டுமாய் சொல்கிறான். அவளுக்கும் என்ன மன்னிப்பு கிடையாது. அதே போல அறிந்து செய்த யாவருக்கும் என்ன கிடையாது, பார்வோன் அறியாமல் செய்தான், அவனுக்கு என்ன கிடைச்சது, மன்னிப்பு கிடைச்சது. இப்போ இங்க என்ன நடந்தது, அப்போ நம்முடைய தலைப்பு என்ன, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி. அப்ப தேவனுடைய சித்தம் பேதர்களுக்கு தெரியும். இது தாம் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ண வேண்டும், மீண்டுமாய் உயிர்த்தெழ வேண்டும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை அறியாத அந்த பேதர்கள் என்ன செய்தான், ஒரு பாதுகாப்பை தேடினான். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் எனக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே இருந்திருக்கலாமே. பாருங்க, அதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய பதில் என்னவாக இருக்கிறது, அப்பாலே போசாங்க. என் விசுவாசத்துக்கு நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறான், இடவளாக இருக்கிறான். அப்போ தேவனுடைய சித்தத்தை அவன் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. இப்ப அதே போல மற்ற 26ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், யூதாசும் யாருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல், இயேசுவுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்தபடினாலே அவனுக்கு என்ன இல்லை, பாவ மன்னிப்பே இல்லை. அவனுடைய மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நான்கு கொண்டு செத்தான். அவனுடைய பணத்துல வாங்கின இடம் இன்னைக்கு எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது. அது யாரும் பயன்படுத்த முடியவில்லை. முடியவில்லை. இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 26-39. அப்புறம் போய் முகக்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். பாத்தீங்களா? அடுத்தது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவே சொல்லக்கூடிய காரியம் என்ன, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. யாருடைய சித்தத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி ஆகும், உங்களுடைய சித்தத்தின்படி. இப்ப நீங்களும் நானும் நாம் என்ன செய்ய வேண்டும், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும்
நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களின் நிருபங்களை கேட்டு வாங்கினான். பாருங்கள், யூத மார்க்கத்திலே பரிசேயர் பிரிவிலே அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள நபர் தான் யாரு? இந்த சவுல். இந்த சவுல் யூதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்னன்னா, அவங்களுக்கு அரசாங்க சட்டங்கள் எல்லாம் கிடையாது. இது கிடையாது, அரசாங்க சட்டங்கள் கிடையாது. யூதர்களுக்கு யார் நியாயத்திற்கு கொடுத்துக் கொள்ளலாம்? யூத மத தலைவர்கள். அவங்க யாரு? பிரதான ஆசாரியர், நியாய சாஸ்திரி, அங்க இருக்கக்கூடிய மூப்பர்கள். இவங்களே என்ன செய்யலாம்? இவங்க சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த ஜனங்களை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அந்த நாட்களிலே சட்டங்கள் இருந்தது. அப்ப அந்த அடிப்படையிலே இந்த சவுல் என்ன செய்தார்? ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டார். யாரிடத்திலே? பிரதான ஆசிரியத்தில் வாங்கி கொண்டு யாரை கொலை செய்வதற்கு? சீசர்களை, இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை பிடித்து கட்டி கொண்டு வரும்படி அவன் திட்டமிட்டான். அவன் திட்டம் ஏறக்குறைய நிறைவேறினது. செல்கிறான் பரமேஸ்வரோட. இப்ப நீங்க நானும் நிறைய நேரத்தில் அப்படித்தான். நமக்கு பின்புலமாக நமக்கு பேக்ரவுண்டு ஏதாவது இருந்ததுன்னா பயமில்லாத போய் ஒரு காரியம் மிரட்டும். அதே போலத்தான் இவனும் அதே போலதான் செய்கிறான். பாருங்க, 3ஆம் வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. என்னாச்சது? சடுதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த ஒளி பட்ட உடனே அவனுக்கு என்ன நடந்தது? அவனுடைய கண்கள் முழுவதும் குருடாக்கப்பட்டது. அவன் 3 நாள் புசியாதவனாய், தூங்காதவனாய் விழித்துக் கொண்டிருந்தான். தூக்கமே இல்லை. 4ஆம் வசனம். அவன் தரையிலே இருந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். பாருங்க, இயேசுதான்னு தெரியல, ஒரு சத்தம் வருகிறது. என்ன சொல்லி? சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நல்ல கவனிங்க. இந்த சவுல் அறியாமலே செய்தான். யாரை அறியாமைனாலே? இயேசுவை பற்றி தெரியாது, தேவனை பற்றி தெரியும், இயேசுடைய தியானம் தெரியாது, இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாருன்னு தெரியாது, இல்லையா? இதெல்லாம் தெரியல. ஏதோ வைராக்கியத்தில் போய் அடிக்கலாம். பாருங்க என்ன நடக்கிறது. 5ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அந்த காலத்துல ஆண்டவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை. அதை சொல்றேன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பாத்தீங்களா? நீ துன்பப்படுத்துறீங்க. என்னை பத்தி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பேன். ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாது, என்னுடைய வல்லம் உனக்கு தெரியாது, என்னுடைய தியானம் உனக்கு தெரியாது, என்னுடைய அன்பு உனக்கு தெரியாது, இல்லையா? இந்த உலகத்துல எதுக்காக வந்ததுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? காட்ட போறேன். பாருங்க அடுத்தது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். ஒரே அடியில மனம் திரும்பிட்டான். என்ன கேட்கிறான்? இதுதான் நம்ம எவ்வளவுதான் அடி வாங்கினாலும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிழறியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியிலே நாசம் அடைவான். அது யாருக்கு? யூதஸ்காரியத்துக்கு பொருள்களா? அவன் என்ன செய்தான்? அவனுக்கு எல்லா அறிவுரையும் 12 பேர் கேட்கும் போது நான் கேட்கும் போது அப்புறம் 2 செங்கல் சொல்ற என் தாளத்துல இவன் தான் பங்கெடுக்கிறான். அடுத்தது இயேசு கிறிஸ்துவிடத்தில் போகும்போது கூட ஆண்டவரே நான் ஆமா அதையும் தெரிந்து கொள்ள இதே காரியத்தை செய்கிறான். பாருங்கள், அவன் அடங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய இதுதான். நீங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு பெரிய பிரச்சனை என்று வரும் பொழுது, ஒரு பெரிய குழப்பம் என்று வரும் பொழுது, நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான தேவனை, உண்மையான தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய இப்ப கேட்டாரா? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து
நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆமா, என்ன செய்யணும்னு சொல்ற. இங்க வந்துருங்க, எடுத்தது 15ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்குள்ளும் ராஜாக்களுக்குள்ளும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா. ஆமா, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அடுத்தது, அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பார்த்தீங்களா? என்னுடைய நாமத்துக்காக அவன் என்ன செய்வான்? அதிகமாக பாடுபடுவான். ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் கண்கள் பயன்படுத்துறான். ஐயோ ஐயா, ஆண்டவரே, அவன் சரியான உலகார ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவன் நல்லவனாக ஆண்டவரை அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரனாய் தேவன் மாற்றுகிறார். உடன்பான தேவனுடைய தேவனாலும் கூட ஆண்டவருக்கு சபைக்குள்ளாக வரும்பொழுது நாம் பாடுவதாக, மோசமானவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, துர்க்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரும் பொழுது உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நல்ல பாத்திரவானாய் நம்மை மாற்றப் போகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நான் 3 காரியத்தை கற்றுக்கொண்டோம். 3 நபரிடத்தில். முதல் யாரு? பேதுரு. பேதுரு யாருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை? தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவனது உலகத்துக்கு பாதுகாப்பை தேடினான். அதே போல யூதாஸ் காரியர் அவனும் என்ன செய்தான்? தேவனுடைய சித்தம் இதுன்னு தெரிஞ்சும் என்ன செய்தான்? தவறு செய்தான். அதே போல சவுல் என்ன செய்தான்? தேவனுடைய சித்தம் என்னதென்று தெரிந்த உடனேயே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேட்டான். அதே போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறான். இதுதான் தேவனுடைய சித்தம். அவன் தேவனுடைய சித்தத்தை இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வசனத்தின் மூலமாக, வசனத்தை படிப்பதன் மூலமாக கர்த்தர் சித்தமானார். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் கவனிப்போம். உங்களுடைய பொறுமைக்கும் கவனத்துக்கு சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.